தான் இந்த ஈசாக்கும் கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வழிநடத்துதலோடு கூட தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஞான ஸ்நானத்துக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? டீனேஜர்ஸ் யோசித்து பாருங்க, வாலிப சகோதரனே சகோதரி யோசித்து பாருங்க, குடும்ப தலைவரே தலைவியை யோசித்து பாருங்க. இன்றைக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்த கூடாதபடிக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அதை இழுத்து வச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்ல. நாம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆனா என் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்லாததான் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சும்மா நானும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன் போவேன் இருக்கிறோம். இந்த மற்ற ஊழியங்கள் எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை.